வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குளோபல் ஜாப்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் சிங்கப்பூர் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்பி தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிங்கப்பூர் போகணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்பட்டுட்டு இருப்பீங்க. அதில் ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா டிகிரி இருக்காது, அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது, அதாவது முன் அனுபவம் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சிங்கப்பூரில் வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சிங்கப்பூரில் ஒரு சில வேலை வாய்ப்புகள் இருக்கத்தாங்க செய்யுது. இது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வேலை வாய்ப்புகளுக்கு நல்லா படிச்சுட்டு, அதாவது அதிகமான டிகிரிகள் 2 டிகிரி 3 டிகிரி படிச்சுட்டு, உங்களுக்கு ப்ரொஃபஷனல் டிகிரி படிச்சுட்டு அதிகமான முன் அனுபவம் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கிறவங்களே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சிங்கப்பூரை பொறுத்தளவுக்கு ஸ்ட்ரகிள் இந்த சென்ஸ், அதாவது வேலை தேடுறப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் ஒரு சில வேலைகள் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களே ஸ்ட்ரகிள் பண்ணுறப்போ டிகிரி இல்லாமல் இருக்கிறவங்களும் முன் அனுபவம் குறைவாக இருக்கிறவங்களுக்கும் வேலை கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில வேலை வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்யுது. இந்த என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்தோம்னா ஒரு 5 டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோங்க. முதல் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா why Singapore is a great option. செகண்ட் செக்மெண்ட் பார்த்தா டாப் 7 நோ டிகிரி ஜாப்ஸ் இன் சிங்கப்பூர். செக்மெண்ட் 3 பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜாப்களுக்கான என்னென்ன ரெக்வயர்மெண்ட்ஸ். செக்மெண்ட் 4 அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு how to apply and where to apply. And at last but not least பார்த்தா செக்மெண்ட் 5. இந்த 5ல பார்த்தீங்கன்னா how to get this jobs, இதுக்கான டிப்ஸையும் நம்ம சொல்ல போறோம். செக்மெண்ட் 1ல பார்த்தோம் அப்படின்னா ஏன் சிங்கப்பூர் ஒரு கிரேட் ஆப்ஷன் பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும். சிங்கப்பூர் அப்படிங்கிறது ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்னு சொல்லாங்க, ஆல்மோஸ்ட் டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி ஃபாரின் ஒர்க்கர்ஸ்க்கு அதிகமாக டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரிங்க இந்த சிங்கப்பூர். ஒரு சில செக்டார்ஸுக்கு சிங்கப்பூரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸி ஒர்க் வீசா அப்படின்னு சொல்லலாம். நாட் ஆல் செக்டார்ஸ், திரும்பவும் நான் சொல்றேன், ஒரு சில செக்டார்ஸ். ரெண்டாவது ரொம்ப கிளீனான கண்ட்ரி, சேஃபான கண்ட்ரி அண்ட் ஹை இன்கம் கண்ட்ரிங்க சிங்கப்பூர். இதோட முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன்ஸுக்கு அதாவது இங்கிலீஷ் இஸ் வைட்லி ஸ்போக்கன் இன் சிங்கப்பூர். ஸோ அதனால ஆங்கில அறிவு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, ஆங்கில அறிவு ஓரளவுக்கு இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் ஓரளவுக்கு நம்ம சர்வைவ் ஆகலாங்க. அதே மாதிரி ஜாப்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னே ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் தான் இந்த சிங்கப்பூர்னு சொல்லலாங்க. அடுத்தது செக்மெண்ட் 2ல டாப் 7 ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்னு நிறைய ஜாப்ஸ் இருக்குங்க. பட் ஸ்டில் என்னன்னா ஒரு சில ஜாப்ஸ் we have selected it. அதில் இருக்கக்கூடிய ஜாப்ஸ் தான் அதாவது எப்படி செலக்ட் பண்ணுறோம்னா எவ்ரி இயர் ஹை டிமாண்டில் இருக்கக்கூடிய ஜாப்ஸை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நோ டிகிரி வித் லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி ஜாப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது செலக்ட் பண்ணியிருக்கோம். இதில் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரல் லேபர் ஜாப்ங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ணுவாங்க, மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸில் உங்களுக்கு லோடிங் அண்ட் அன்லோடிங் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி மல்டிபிள் ஜாப்ஸ் ஜென்ரல் லேபர்ஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு சேலரி எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு சிங்கப்பூர் டாலர்ஸில் 1300 1800 சிங்கப்பூர் டாலர்ஸ் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. ஸோ இதை நீங்கள் இந்திய மதிப்புக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ எப்போ பார்க்குறீங்களோ அப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ணால் வில் கெட் சம் ரேட். அந்த ரேட் தான் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி அ கிராஸ் ஃபிகர், நாட் அ நெட் ஃபிகர். இது ஒரு அப்ராக்சிமேட் ஃபிகர் தாங்க. இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி இதுதான் எக்ஸாக்ட் ஃபிகர்னால நம்ம சொல்ல முடியாது, இட் வேரிஸ்ங்க. அடுத்தது ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப்ங்க. இவங்களுக்கு ரெக்வயர்மெண்ட் சிங்கப்பூரை பொறுத்தளவுக்கு இருந்துகிட்டே இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேர்லேயே இருக்கு ஹவுஸ் கீப்பிங். யூ ஹேவ் டு ஒர்க் இன் ஹோட்டல்ஸ், ஹாஸ்டல்ஸ், யூ ஹேவ் டு ஒர்க் இன் மால்ஸ். இந்த மாதிரி பெரிய பெரிய இடங்கள்ல ஹவுஸ் கீப்பிங் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சேலரின்னு பார்க்குறப்போ சிங்கப்பூர் டாலர்ஸில் ஒரு 1000s ஒரு 1600s வரைக்கும் மந்த்லி வாங்க, கிராஸ் ஃபிகராக வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. அண்ட் தேர்ட் ஜாப் ரொம்ப பாப்புலராக இப்போ ட்ரெண்டிங்கில் மாறிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி ரைடர்ஸ்ங்க. இவங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படுங்க. இதில் எஸ்பெஷலாக இந்த ஃபுட் டெலிவரி கொடுக்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்னைக்கு ரெக்வயர்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஜாப்ஸுக்கு சேலரின்னு பார்க்குறப்போ டெலிவரி ரைடர்ஸ் they'll be earning around ஒரு 1500s 2200 சிங்கப்பூர் டாலர்ஸில் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. இஃப் யூ ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் த சேம் இண்டஸ்ட்ரினா there are chances that you can earn more அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஃபோர்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளீனிங் க்ரூங்க. இந்த கிளீனிங் க்ரூ அப்படின்னு எடுக்கிறப்ப எங்கே ஒர்க் பண்ணுவாங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் உங்களுக்கு ஹவுஸ் கீப்பிங் சொன்னாலே கிட்டத்தட்ட அது மாதிரி சிமிலரான ஒரு ஜாப் தான். இவங்க பெரிய ஆஃபீஸஸில், மால்ஸில், ரெசிடென்ஷியல் ஏரியாவில், ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட்ஸில், பெரிய பெரிய கமர்ஷியல் அப்பார்ட்மெண்ட்ஸில் இங்கெல்லாம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சேலரின்னு பார்க்குறப்போ 1200s ஒரு 1800 சிங்கப்பூர் டாலர்ஸில் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. அடுத்தது ஃபிஃப்த் ஒன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இதுவும் ஒரு பாப்புலரான ஜாப் தான். என்னென்னா வேர் ஹவுஸில் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய அசிஸ்டன்ஸுங்க. வேர் ஹவுஸ் உங்களுக்கு ஒர்க்கர்ஸ்னு சொல்லலாம், வேர் ஹவுஸ் அசோசியேட்னு சொல்கிறோம், வேர் ஹவுஸ் அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. அந்த டெசிக்னேஷன்ஸ் மே வேரி, பட் ஸ்டில் ஒர்க் பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா தே வில் பி டேக்கிங் கேர் ஆஃப் பேக்கிங் ஆக்டிவிட்டீஸு, உங்களுக்கு ஸ்டாக் மூவிங் ஆக்டிவிட்டீஸு, இது மாதிரி இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் இவங்க பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இது சேலரின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு அரௌண்ட் சிங்கப்பூர் டாலர்ஸில் ஒரு 1400 ஒரு 2000 வரைக்கும் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குங்க சிங்கப்பூர் டாலர்ஸில். அண்ட் நெக்ஸ்ட் எல்லா கண்ட்ரிலையும் இதுவும் ஒரு பாப்புலரான ஜாப். சிக்ஸ்த் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிச்சன் அசிஸ்டன்ட்ங்க. அண்ட் உங்களுக்கு சேலரி
சேலரின்னு பார்க்குறப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு $1,300 $1,700 சிங்கப்பூர் டாலர்ஸ் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே ஒரு கிராஸ் ஃபிகர் தான், இட் இஸ் நாட் ஃபிக்ஸ்டுங்க. இது வந்து இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் வேரி ஆகும், எம்ப்ளாயர் டு எம்ப்ளாயர் இந்த சேலரி அப்படிங்கிறது மாறுபடும். இது வந்து நீங்கள் ஒரு கிச்சன் ஹெல்ப்பராகவோ கிச்சன் அசிஸ்டண்ட்டாவோ இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சேலரி வாங்குறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம். அதனால் யூ ஷுட் நாட் டேக் திஸ் as a fixed salary அப்படிங்கிறத எடுத்துக்க வேண்டாம். அண்ட் அட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு பார்த்தோம் அப்படின்னா the seventh one என்னன்னா ஒரு செக்யூரிட்டி கார்ட்ஸுங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்ட்ஸ்னு எடுத்தாலே ஃபிசிக்கலாக நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. செக்யூரிட்டி கார்டுடைய ரோல் என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய அதாவது உங்களுக்கு ரெசிடென்ஷியல்லையும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், கமர்ஷியல் ஸ்பேஸ்லையும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், மேஜராக நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் செக்யூரிட்டி கார்ட்ஸை பொறுத்தளவுக்கு. சேலரின்னு பார்க்குறப்போ அரௌண்ட் ஒரு $1,600 $2,200 சிங்கப்பூர் டாலர்ஸில் உங்களுக்கு கிராஸ் ஃபிகராக வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. ஸோ இப்போ சொன்னது எல்லாமே ஒரு கிராஸ் ஃபிகர் அண்ட் அப்ராக்சிமேட் ஃபிகர் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் செக்மெண்ட் 3ங்க. இந்த மாதிரி ஜாப்ஸ்க்கெல்லாம் என்ன ரிக்வயர்மெண்ட்ஸ், அதாவது என்ன எனக்கு தெரிஞ்சால் எனக்கு இந்த வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்தீங்கன்னா, ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நோ டிகிரி இஸ் மேண்டேட்டரி ஹியர். அட் த சேம் டைம் கொஞ்சம் லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் யூ மே கெட் அ சான்ஸ் டு கெட் திஸ் ஜாப் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ இதுக்கு என்ன ரிக்வயர்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் எஜுகேஷன் இருந்தால் தட் வில் பி அன் ஆடட் அட்வான்டேஜ். லைக் உங்களுக்கு ஒரு SSLCயோ ஒரு HSCயோ நீங்கள் பாஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா தட் வில் பி அன் ஆடட் அட்வான்டேஜ் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து லேபர் டைப் ஜாப்ஸாக இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜென்ரல் லேபர், செக்யூரிட்டி கார்ட்ஸ், ஸோ இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கணும். ஏஜ் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல பார்க்கப்படுங்க. இந்த ஏஜுக்கான ஒரு தனி வீடியோவே நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஜாபுக்கும் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் என்ன மாதிரி ஏஜ் அப்படிங்கிறது தேவைப்படும், மினிமம் ஏஜ் என்ன மேக்ஸிமம் ஏஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். அது முடிஞ்ச அதோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் எதுக்கு என்னென்ன தேவைப்படுங்கிறதும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஏஜுங்கிறதும் பார்ப்பாங்க. ஏதாவது ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கக்கூடிய ஜாப்ஸ் இருக்கும். பாஸ்போர்ட்டுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும், வேலிட் பாஸ்போர்ட்டாக இருக்கணும். இதெல்லாம் தவிர ரொம்ப முக்கியம் இஃப் யூ ஆர் குட் இன் இங்கிலீஷ், அதாவது ஒரு பேசிக் இங்கிலீஷில் கம்யூனிகேஷன் ஸ்கில் உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஜாப் வாங்குறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா அதாவது a person who is able to speak good English அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா there are more chances உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு. அதனால் ட்ரை டு லேர்ன் இட். அதை நீங்கள் லேர்ன் பண்ண உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தானே. அதாவது இந்த ஜாபுக்கு மட்டும் இல்லை, நிறைய இடங்களுக்கு போகிறக்கும் நிறைய விதங்களில் உங்களுக்கு இது ஹெல்ப் பண்ண தான் செய்யுது. அதனால் பேசிக் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதும் தேவைப்படுங்க. அண்ட் அட் லாஸ்ட் எம்ப்ளாயர் கிட்ட இருந்து ஒர்க் பெர்மிட், அது எம்ப்ளாயர் வந்து உங்களுக்கு என்னங்கிறத சொல்லுவாங்க. நீங்கள் ஐ மீன் இன்டர்வியூ எல்லாம் ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒர்க் பெர்மிட் அப்படிங்கிறதும் மேண்டேட்டரி, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக் ரிக்வயர்மெண்ட்ஸுங்க. அண்ட் ஃபோர்த் செக்மெண்ட் என்னன்னா ஹவு அண்ட் வேர் டு அப்ளை இப்படின்னு வர்றப்போ there are plenty of job portals available. அது ஆல்ரெடி நிறைய சிங்கப்பூர் வீடியோஸ்லாம் நம்ம வீடியோஸ் உள்ளேயே கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம். எந்த ஜாப்ஸ் சைட், எந்த ஜாப் போர்ட்டல் மூலமாக நம்மளால் அப்ளை பண்ண முடியுங்கிற ஜாப் போர்ட்டலோடைய டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். ஸ்டில் ஒரு சிலதை நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். இப்போ கவர்மெண்ட் சிங்கப்பூர் கவர்மெண்ட்டோடது வந்து பார்த்தீங்கன்னா jobsbank.government.sg அப்படிங்கிற வெப்சைட் ரெண்டு பக்கத்தில் ஏதோ ஒரு பக்கம் டிஸ்பிளே பண்ண ட்ரை பண்ணுறேன். அடுத்த பாப்புலர்னு வந்து பார்த்தீங்கன்னா jobstreet.com.sg. அதுக்கு அடுத்தது இண்டீட், உங்களுக்கு தெரியும் சிங்கப்பூருடைய இண்டீட் sg.indeed.com அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது இந்த ஃபாஸ்ட் ஜாப்ஸ்னு இருக்குது, fastjobs.sc. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாப்புலரான வெப்சைட். இப்போ இது சொன்னது இல்லாமல் முடிஞ்சால் வேறு ஏதாவது இருந்தாலும் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். நீங்கள் அதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா யூல் கெட் சம் ஐடியா என்ன மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் இருக்குது, என்ன மாதிரி ஜாப்ஸ் நான் ஆஸ் அ ஃபாரினரை என்னால் அப்ளை பண்ண முடியுங்கிறது உங்களுக்கு அதில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதில் கூட நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அட் லாஸ்ட் இப்போ சொன்ன எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 4 செக்மெண்ட்டாக பிரிச்சு the fifth செக்மெண்ட் என்னன்னா the important one என்னன்னா the tips. எப்படியெல்லாம் நம்மளால் இந்த ஜாப் வாங்க முடியும், எப்படியெல்லாம் இந்த ஜாப் வாங்க முடியும் அப்படிங்கிறத விட எப்படியெல்லாம் நீங்கள் வந்து ஏமாறாமல் இருக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நீங்கள் ஒரு ஏஜென்ட் மூலமாக போகிற மாதிரி இருந்தால் அவருடைய கிரெடிபிலிட்டியும் ரிலையபிலிட்டியும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா ஏஜென்சியும் நம்ம தப்பு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ ஒரு சில ஃபேக் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, நல்ல ஏஜென்ட்ஸும் நிறைய பேர் இருக்கிறாங்க, ரிலையபிளாக இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்கள செக் பண்ணிவிட்டு நீங்கள் போய்க்கலாம். ரெண்டாவது, நீங்கள் சிங்கப்பூர் போகிற அளவுக்கு ரொம்ப பாப்புலர் என்னென்னா இந்த எஸ் பாஸ் ஒர்க் பெர்மிட், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலருங்க. ஸோ அவர் என்ன கொடுக்குறாரு, என்ன டைப் ஆஃப் வீசா கொடுக்குறாருங்கிற தயவு செஞ்சு அனலைஸ் பண்ணிட்டு போங்க. அதுக்கு அடுத்து இன்டர்வியூ நீங்கள் அட்டென்ட் பண்ணணும்னா நோ ஒன் லைக் உங்களோட ரீஜனல் லாங்குவேஜில் பேசுவாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாதுங்க. ஏன்னா உங்களை எடுக்கக்கூடிய இன்டர்வியூவை எல்லாருமே காமனாக பேசக்கூடிய லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி இங்கிலீஷ். ஸோ அதனால் ட்ரை டு லேர்ன் சம் இங்கிலீஷ் அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவர் என்ன கேட்குறாரு, என்ன நமக்கு சொல்கிறாரு அப்படிங்கிறத உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களால் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி பேச முடியும். அதனால் நீங்கள் இந்த இங்கிலீஷ் அப்படிங்கிறது கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது இந்த ரெஸ்யூமேங்க. நீங்கள் ரெஸ்யூமே வந்து நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் இந்தியாவுக்கு அப்படின்னு ஒரு ரெஸ்யூமே வச்சுருப்பீங்க. இஃப் யூ பிளான் தட் யூ கோயிங் டு சிங்கப்பூர் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் சிங்கப்பூரியோடைய ரெக்ரூட்டர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயர்ஸுக்கு தகுந்த மாதிரி அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய
ரெக்ரூட்டர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் மாதிரியே இருக்குமான்னு நமக்கு சொல்ல முடியாது. ஸோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் சிங்கப்பூர் தான் போகிறேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ரெஸ்யூமேவை நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, டோன்ட் லை இன் யோர் ரெஸ்யூம். தட் இஸ் ரெஸ்யூமேவை பொறுத்தளவுக்கு பொய் சொல்ல வேண்டாம். என்ன வாட் எவர் யூ நோ, என்ன ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருக்கும் அதை மட்டும் நீங்கள் அதில் ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அதில் ஏதாவது நீங்கள் பொய் சொல்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அதில் ரிலேட்டடாக கொஷின்ஸ் வர்றப்போ நீங்கள் தான் வந்து யூ வில் கெட் இன்டு ட்ரபிள். அதனால் அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஜாப் போர்ட்டல்ஸில் வந்து யூ ஹேவ் டு ஸ்டே ஆக்டிவ்ங்க. ரொம்பவே முக்கியமானது. என்னென்னா ஜாப் போர்ட்டல்ஸில் போய் ரொம்ப வந்து நம்ம எந்தவோ ஒரு 10 ஜாப்ஸ் அப்ளை பண்ணுவோம், எதுக்குமே ரெஸ்பான்ஸ் வராது, அப்படியே விட்டுருவோம். அதுக்கப்புறம் திரும்பி ஒரு 2 months கழிச்சு திரும்பி வில் ட்ரை டு அப்ளை, திரும்பி ஒரு எதுவுமே ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா ஒரு 2 நாளில் விட்டுருவோம். அப்படி இருக்கக்கூடாதுங்க. கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நீங்கள் ஜாப் போகிறேன், சிங்கப்பூர் தான் போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா யூ ஹேவ் டு கீப் அப்டேட்டிங் யுவர் செல்ஃப். தட் உங்கள் ரெஸ்யூமே அப்டேட் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ஜாப் போர்ட்டல்ஸ்குள்ளே போய் பாருங்கள், என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதனால் அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த சொன்ன எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விதத்தில் இந்த டிகிரி இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் போகிறவங்களுக்கு ஓரளவுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வேலைவாய்ப்புகளுக்கு அனுபவம் அப்படிங்கிறது தேவைப்படுமான்னு கேட்டால் ஒரு சில வேலைவாய்ப்புகளுக்கு முன் அனுபவம் அப்படிங்கிறது பார்க்கப்படுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளீனரு, கிச்சன் ஹெல்ப்பரு, ஹவுஸ் கீப்பிங் இதுக்கெல்லாம் பெரிய லெவலில் அனுபவம் தேவைப்படாது. ஆன் த ஜாப் ட்ரைனிங் அப்படிங்கிறது த எம்ப்ளாயர் வில் ப்ரொவைடுங்க. ஸோ அது இல்லாமல் ஒரு சில ஜாப்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெலிவரி ரைடர்ஸ் இருக்காங்களே, அது வந்து உங்களுக்கு வெஹிக்கிள் ஓட்டின அனுபவம் அப்படிங்கிறது லைசன்ஸோடு இருந்தது அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஜாபை பண்ண முடியும். ஸோ அதனால் ஒரு சில வேலைகளுக்கு அனுபவம் தேவைப்படும், ஒரு சில வேலைகளுக்கு அனுபவம் அப்படிங்கிறது தேவைப்படாது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாபை பொறுத்த அளவுக்கு வேரி ஆகும். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸோ உங்களுக்கு ஏதாவது குவரிஸோ இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் உங்களுக்கு இதோடைய கம்ப்ளீட் தகவல்கள் அனைத்தும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா www.altechinformation.com அப்படிங்கிற ஜாப் போர்ட்டலில் கிளியராக கொடுத்துருக்கோம். நாட் ஒன்லி சிங்கப்பூர், அதாவது we have consolidated most of the countries, டாப் கண்ட்ரீஸ் என்னென்ன இருக்கோ எல்லாத்தோட ஜாப் இன்ஃபர்மேஷனும் கன்சால்டேட் பண்ணி ஒரே வெப்சைட்டில் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் எப்படி அப்ளை பண்ணாங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அதுலேயும் நாங்கள் கொடுத்துருக்கோம். இதை விட இன்னும் கொஞ்சம் கூடி டீட்டெயிலாகவே உங்களுக்கு தெரிய வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் தேவைப்பட்டால் நீங்கள் இந்த altechinformation.com அப்படிங்கிற வெப்சைட்டையும் பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் சிங்கப்பூரில் வேலை வாய்ப்புகள் கிடைச்சி நல்லபடியாக செட்டில் ஆக பெஸ்ட் குளோபல் ஜாப்ஸ் சார்பாக நான் வாழ்த்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.